மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஹாட் சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பாலில் வந்து தண்ணி கலக்காமல் சேர்க்கணும். நல்லா திக்கான 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்க லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாலை வந்து கைவிடாமல் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பால் கூட நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி இதில் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து நம்ம கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு குட்டி பவுலில் எடுத்துருக்க பாலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோ பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இது 2 பொருளையுமே நல்லா பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாலில் சேர்க்கும்போது எந்த வித கட்டியும் இல்லாமல் சூப்பராக கிண்டிடலாம். ஸோ இந்த பொருட்களை வந்து நம்ம கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து கொதிக்கிற பாலில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து கைவிடாமல் கொஞ்சம் கூட கட்டி விடாத அளவுக்கு நம்ம மிதமான தீயிலே வச்சு இதை தொடர்ந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாக்லேட் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து டைரி மில்க் சாக்லேட் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட் சேர்க்கும்போது இன்னும் வந்து இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும். அதனால தான் சேர்க்குறது. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஹாட் சாக்லேட் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். டைரி மில்க் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். இது நல்லா மெல்ட் ஆன பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஹாட் சாக்லேட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து நான் கடைசியாக சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு சூடாக பரிமாற வேண்டியதான். இது வந்து உங்களுக்கு சூடாக குடிக்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.